जय श्री कृष्ण। அன்னை உலகம் அளந்தாய் அடி போற்றி, தென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி, பொன்னச்சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குயிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, புண்ணு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, என்ன பகை கொடுக்கும் என் கையில் வேல் போற்றி, என்ன என்ன உன் சேவகமே ஏத்தை பறை கொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கையலோர் எம்பாவாய், கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், தோதி மணிமாடம் தோன்றுமோர், நீதியா நல்ல பக்தர் வாழுமோர், ஆண்மதைகள் ஓதுமோர், புத்தோர் வேத கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐய இந்து மைந்தும் அறியாத மானிடரை மையம் சுமப்பதும் வம்பு. ஆண்டா திருமலே சரணம். சூப்பர் உண்மைல்ல. தேங்க்யூ சார். जय श्री कृष्ण. नमोऽस्तु ते व्यास विशाल बुद्धे फुल्लारविन्दायत नेत्र, येन त्वया भारत तैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः, प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपाणये, ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. कृष्णार्पणमस्तु. जय श्री कृष्ण. ब्यूटिफुल. थैंक यू. बन्धुरात्मात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः, अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत्, सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि, ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः. ब्यूटिफुल. वेरी गुड. தியான யோகத்துல 6வது அத்தியாயம் 35 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 27வது ஸ்லோகத்துல இருந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சு 35 ஸ்லோகம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு 4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 36, 37, 38, 39. ஏன்னா 3 ஸ்லோகங்கள் அதுல வந்து அர்ஜுனனோட கேள்விகளா இருக்கு, ஒண்ணுதான் பகவானோட பதிலா இருக்கு. ஸோ 4 ஸ்லோகங்கள் இன்னைக்கு எடுத்துட்டோம்னா அப்ப வியாழக்கிழமைக்குள்ள நம்ம 6வது அத்தியாயம் முடிச்சுக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை அதுவும் வைகுண்ட ஏகாதசி சொல்றார், அன்னைக்கு வேணா நம்ம சஸ்வரம் எடுத்துட்டு பாக்கெல்லாம் பார்க்கலாம் எப்படி பகவானோட வழி. பிரசாந்த மனசம் கேனை யோகினம் சுகமுத்தமம் उपैति शान्तरजसं ब्रह्मभूतमकल्मषम् युञ्जन्नेवं सदात्मानं योगी विगतकल्मषः सुखेन ब्रह्म संस्पर्शमत्यन्तं सुखमश्नुते सर्वभूतस्थमात्मानं सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः यो मां पश्यति सर्वत्र सर्वं च मयि पश्यति तस्याहं न प्रणश्यामि स च मे न प्रणश्यति सर्वभूतस्थितं यो मां भजत्येकत्वमास्थितः सर्वथा वर्तमानोऽपि स योगी मयि वर्तते आत्मौपम्येन सर्वत्र समं पश्यति योऽर्जुन सुखं वा यदि वा दुःखं स योगी परमो मतः अर्जुन उवाच
योऽयं योगस्त्वया प्रोक्तः साम्येन मधुसूदन एतस्याहं न पश्यामि चञ्चलत्वा स्थितिं स्थिराम् चञ्चलं हि मनः कृष्ण प्रमाथि बलवदृढम् तस्यान्निग्रहं मन्ये वायोरिव सुदुष्करम् श्रीभगवानुवाच असंशयं महाबाहो मनो दुर्निग्रहं चलम् अभ्यासेन तु कौन्तेय वैराग्येण च गृह्यते அபியாசத்துல பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அபியாசமும் வைராக்கியமும் இந்த ரெண்டும் இருக்கணும் அப்படிங்கிற. அபியாசம்னா என்ன அப்படின்னு சொல்ல, ஒரு நல்ல ஒரு புத்தகமா இருந்தானா இந்த மாதிரி எது இது விட்டுறக்கூடாது. எந்த அபியாசம்னா என்ன அப்படின்னு பாதியில விடக்கூடாது. இந்த அடுத்த ஸ்லோகத்துல பகவான் கிளியரா அபியாசம்னா என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறது சொல்ற 36வது ஸ்லோகத்துல. असंयतात्मना योगो दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः. असंय கட்டுப்பாடற்ற, தாத் அவர், மனா மனம், யோகோ யோகம், துஷ்பிராப கிடைக்காது, இதி இந்த, மே என், மதிஹி கருத்து, வஷ்யாத் கட்டுப்பாடுடன், மனா மனது, து ஆனால், யததா விடாமுயற்சி, ஷக்யோ முடியும், அவாப்தும் கிடைக்கும், உபாயத புத்திசாலித்தனமாக. பகவான் சொல்ற கட்டுப்பாடற்ற மனதுடன் யோகா அடைய முடியாது, இது என் கருத்து. ஆனால் மனதை கட்டுப்படுத்தி யார் அறிவாற்றலுடன் விடாமுயற்சி செய்கிறாரோ அவருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. பகவான் இண்டிகேஷன் தான் பண்ற, என்னோட கருத்து அப்படிதான் சொல்றாரு. வருஷமா பார்க்கலாம். அசம்யதாத்மனா யோகோ, அசம்ய வேண்டாம், असंयतात्मना, तात्मा तामिलाग, योगो दुष्प्राप, दुष्प्रा इष्प्रा मूण इरुक्कु, दुष्प्राप इति मे मतिहि वश्यात्मना, वश्यावमिलाग, यात्म यामिलाग, मना तु यतता शक्यो, शक्यो शमिलाग, वाप्तुमुपायतः, वाप्तु वामिलागा, वाप्तुमुपायतः. असंयतात्मना योगो दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता शक्यो वाप्तुमुपायतः. असंय ஆத்மனா யோகோ துஷ்பிராப. என்னோட கருத்து பகவான் சொல்ல, என்னோட கருத்து என்னன்னா, யோகம், தியான யோகம் ரொம்ப கஷ்டமானது கிடைக்கிறதுக்கு. யாருக்கு? யாரோட மனசு கட்டுப்பாடோட இல்லையோ. மனசு சஞ்சலமா இருக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு. அதுக்கு பகவான் சொல்றாரு, சஞ்சலமா இருக்கிறது, சஞ்சலமா இங்கேயும் எங்கேயும் ஓடுறது மனசோட அது குணம். அதுதான் மனசோட தர்மம். என்ன இப்படி சஞ்சலமா தான் போகும். ஏன்னா இப்படி ஏன் மனசு சஞ்சலமா போறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி வரலாம். இப்போ பகவான் நமக்கு ஒரு 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 உடம்பு கொடுத்திருக்க, ஒரு தேகம் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த தேகத்தை காப்பாத்துற பொறுப்பு நம்மளோட தான். அந்த தேகத்தை காப்பாத்துறதுக்கு தேகம் அதோட கர்மங்களை பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த இந்திரியங்கள், மனசு எல்லாம் கொடுத்திருக்காரு.
சோ அந்த மனசு வந்து சஞ்சலமா இருந்தாதான் என்ன நடக்கிறது அப்படின்னு அது கண்டினியூஸா வாட்ச்ல இருந்தாதான் ஏதான ஒரு அபாயம் வந்ததுன்னா அதை தடுக்க முடியும். மனசு தூங்கிட்டு இருந்ததுன்னா சடனா எழுந்துக்க முடியாது. ஏதான ஒரு அபாயம் வரைச்ச நீங்களே நினைச்சு பாருங்க. தூக்கத்துல மனசு வந்து சாந்தமா இருக்கறச்ச ஏதான அபாயம் வந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம முழிப்போட இருக்கறச்ச அந்த தாட்ஸ் இங்கேயும் எங்கேயும் போயிட்டே இருக்கிறதுனாலதான் இங்கேயும் அங்க அப்படி பார்த்துட்டே இருக்கிறது. அது இந்திரியங்கள் வந்து அதோட ஸ்டிமுலஸ் கொடுக்கறது. ஆனா கண்ணை மூடின்னு இருந்தாலும் முழிப்போட இருந்தோம்னா மனசு இங்க எங்கேயும் அது ஓடிண்டே இருக்கும். அதுக்கு அது எப்பொழுதுமே இருக்கு. ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா, அதுல இருந்து நமக்கு ஏதாவது அபாயம் வருதா அப்படின்னு பாத்துக்கிறது தான் மனசு. சோ மனசு சஞ்சலமா இருக்கிறது அதோட குணம். ஆனா அது கட்டுப்பாடு பண்றது தான் நம்மளோட வேலை. அப்பதான் நம்ம வந்து யோகம் பண்ண முடியும், தியான யோகம். சோ சஞ்சலம்ங்கிறது, மனசு சஞ்சலம்ங்கிறது அதோட அப்டக்கல் இல்ல, ரியல் அப்டக்கல் இல்ல. தடுப்பு எதுன்னா அதை கட்டுப்படுத்தாம இருக்கிறது தான். இப்ப நம்ம வந்து எப்போதுமே ஒரு ஆன்மீக பாதையில போகணும். அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்ரத்தையோட போறோம். ஆனா அதை வந்து கண்டினியூஸா அது பண்ணாம இருந்தோம்னா, அதுக்கு பின்னாடி பிடிவாதமா அதுல இல்லாம இருந்தோம்னா நம்மளால இந்த தியான யோகம் பண்ண முடியாது. பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்காரு. அந்த பகவான் கிடைக்க மாட்டேங்கிறார் நமக்கு. ஏன்னா நம்ம அதுல கர்ம சக்தியோட பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப தப்பு பண்றவான்னு இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்ப யாராவது ஒரு மீட் சாப்பிடுறவா இருக்கட்டும், மதுபானம் பண்றவாளா இருக்கட்டும், அது பண்றச்ச அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னு பண்ணுவா. ஆனா இந்த சுகானுபவங்கள்லாம் நமக்கு வரைச்ச அதுல ஒரு தப்பே தெரியாம இருப்போம் நம்ம. அது தப்பு, அதுல இருக்கிற தப்பு, அது வந்து பண்ணக்கூடாது. நம்ம அந்த சுகானுபவங்களோட அது அதுல அந்த மயக்கத்துல விழுந்துடக்கூடாதுங்கிறது அப்ப நமக்கு புரியவே புரியாது. தப்பு பண்றச்சே நமக்கு தெரியும், இது நம்ம தப்பு பண்றோம், இது எப்படியாவது நல்லது இல்லை அப்படின்னு மனசுல ஒரு குறுகு இருக்கும். ஆனா அதே மனசு குறுகுறுப்பு இந்த ஆசைகளுக்கு பின்னாடி, இந்த சுகானுபவங்களுக்கு பின்னாடி ஒரு பிணைப்பு வரைச்ச நமக்கு தெரியறது இல்ல. அது வந்து நம்ம மனசால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா நமக்கு இந்த யோகம் பண்ண முடியும். அது பண்ண முடியலன்னா யோகம் பண்ண முடியாது. அசையாத்மனன் ஆத் அசையாத்மனா யோகோ துஷ்பிராப. அசை அசம்யமா அது கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்ததுன்னா, அந்த மாதிரி நம்மளோட மனசை கட்ட யோகம் துஷ்பிராப, யோகம் கிடைக்காது. எவ்வளவுதான் நம்மளோட நம்மளோட இந்திரியங்கள் மேல நமக்கு கண்ட்ரோல் இல்லையோ, இந்த மனசுல இருக்க சஞ்சலங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. அதை வந்து தடுக்க முடியாது. ஏன்னா அந்த மனசு வந்து இப்படி எப்படி போயிட்டு இருக்கறச்ச அது கேட்கவும் கேட்காது, சிரவணம் பண்ணாது, மனனமும் பண்ணாது, அதனால நிதித்தியாசனமும் பண்ணாது. சோ அதனால நம்மளால தியான யோகம் பண்ண முடியாது. இந்த உணர்ச்சிகள், இந்த மனசெல்லாம் இப்படி இப்படி போறது வந்து ரஜச குணம். அது மறைச்சு இருக்கிறது தமச குணம். சோ இது ரெண்டுத்தையும் தாண்டி சத்துவ குணத்துக்கு வரணும்னா அதை கண்ட்ரோல் தான் பண்ணாதான் நம்மளால முடியும் அப்படின்னு என்னோட கருத்து அப்படின்னு பகவான் சொல்றார். வஷ்யாத்மனா து யததா சக்யோவாம் சக்யோ வாப்து முபாயதஹ உபாயதஹ. அதாவது யோசிச்சுண்டு இன்டெலிஜென்ட்டா நம்ம பண்ணோம்னா, யாரால யார் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ண முடியறதோ, மனசு மேல கட்டுப்பாடு பண்ண முடியறதோ, அண்ட் எதத்த கண்ட்ரோல் பண்ணது மட்டும் இல்ல, விடாமுயற்சி பண்றது, கண்டினியூஸா தான் என்ன தாம் தான் என்ன உணவு எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி தூங்குறோம், நம்ம எப்படி முழிச்சுட்டு இருக்கோம்,
எல்லாத்துலயுமே சத்தமா எப்பொழுதும் விடாமுயற்சியா நம்ம பண்ணிருந்து மனசை கண்ட்ரோல் பண்ணா சக்யோ அப்படின்னா முடியும் இந்த யோகம் பண்றதுக்கு. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணாதான் நமக்கு நம்ம ஒரு பக்தன், நம்ம ஒரு சாதகன், நம்ம ஒரு சுகானுபவங்களை அனுபவிக்கிறதுக்காக வந்த ஒரு ஒரு ஜந்து இல்ல. நம்ம பகவானோடது, பகவான்ல நமக்கு சரணம் அடையணும். நம்ம ஞானத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். அந்த ஞானம் நமக்கு வரணும். நம்ம உலகத்துக்கு கர்மங்கள் பணத்துக்காக இருக்கணும், உலகத்துக்காக நம்ம சர்வரா இருக்கணும் அப்படின்னு தன்னை தானே தான் இல்ல இதெல்லாமே பகவான் அடையறதுக்காக அப்படின்னு சத்தமா யார் இருக்காளோ அவளோட மனசு கட்டுப்பாடுல வரும். அதுவும் உபாயத்தனமா பண்ணும், புத்திசாலித்தனமா பண்ணும். இப்ப குழந்தைகளுக்கு நான் சினிமா போகாதே, விளையாட்டுக்கு கீழே போய் விளையாடாதே, அதுக்காக சினிமா போல விளையாடலைன்னா அதுக்காக கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வர முடியுமா? பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. உபாயத்தனமா பண்ணும், இன்டெலிஜென்ட்லி பண்ணும். அந்த மாதிரி பண்றவாளுக்கு சக்கியம், முடியும். அர்ஜுனன் சொல்றான், என்னோட மனசு சஞ்சலமா இருக்கு, அதனால எனக்கு ஒரு காத்து மாதிரி அதை கண்ட்ரோல், காத்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பகவான் சொல்ற, முதல்ல அபியாசம் பண்ணு, வைராக்கியமா இரு அப்படிங்கிறார். அபியாசம் பண்றது தியான யோகத்துக்காக, வைராக்கியமா இருக்கிறது ஞான யோகத்துக்காக. இது எல்லாத்துலயும் ஒரு வைராக்கியமா இதுதான் இது நம்ம இல்ல, இது நான் பண்றது இல்ல அப்படின்னு, இதெல்லாம் எனக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு வைராகத்துல இருக்கிறது ஞான யோகத்துல இருக்கிறது. தியான யோகத்துலக்கு அபியாசம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அபியாசம் என்னன்னா, இந்த மாதிரி சத்தமா எப்பொழுதுமே மனசை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா யோகம் பண்றதுக்கு முடியும் அப்படின்னு பகவான் அர்ஜுனனோட டவுட்டை கிளியர் பண்ற. மனசு சஞ்சலமா இருக்கிறது நாட் த ரியல் ப்ராப்ளம். ரியல் ப்ராப்ளம் இஸ் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பகவான் சொல்லிட்டு இருக்கார். அடுத்துக்கு அர்ஜுனனுக்கு இன்னும் கொஞ்சம் கேள்விகள்லாம் வருது, அதை கேட்கிறார். 37 ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதோ யோகாச்சலிதமானசः அப்ராப்ய யோக சம்சித்திங் காங்கதிங் கிருஷ்ண கச்சதி. அயதி தோல்வி அடைந்த, ஸ்ரத்த உபேதः நம்பிக்கை கொண்டவர், யோகா யோக, சலிதமானசः நிலையற்ற மனம், அப்பிராப்பிய அடையவில்லை, யோக சம்சித்திம் யோகத்தின் பரிபூர்ணத்துவம், காம் என்ன, கதி அவரோட கதி என்ன, கிருஷ்ண கச்சதி அடைவது. நம்பிக்கை கொண்ட ஒருவர் நிலையற்ற மனதினால் தோல்வி அடைந்து யோகாவின் பரிபூர்ண நிலை அடையவில்லை எனில் அவர் கதி என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். அர்ஜுனன் புரியுறது, இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா பண்ண முடியலன்னா என்ன அப்படின்னு கேட்கிறார். ஒரு வருஷம்னா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதோ, அயதி ஸ்ரத்த, ஸ்ரத்த த அண்ட் த ரெண்டும் இருக்கு. ஸ்ரத்தயோபேதோ, யோபேதோ எல்லாமே நெடுஎழுத்துகள். யோகாச்சலித, யோகாச்ச ரெண்டு ச இருக்கு. யோகாச்சலிதமானசः அப்ராப்ய யோக சம்சித்திங், அப்ராப்ய அமிலோக, பிராப்ய ராமிலோக, அப்ராப்ய யோக
संसिद्धिं सौ सम வேண்டாம் सौ सिद्धिं सी में रागा सिद्धिं कांगतिं कांगतिं எல்லாமே க வரதுனால இங்கு ஜாயினிங் அனுநாசிக் कांगतिं कृष्ण गच्छति कृष्ण குரு அது கிருஷ்ண குரு மேல ராகாத் கொடுத்து कृष्ण गच्छ इच्छन छ वर्धनाल ग में रागात கொடுத்து गच्छति अर्जुन उवाच अयति श्रद्धयोपेतो योगाचलित मानसः अप्राप्य योग संसिद्धिं कांगतिं कृष्ण गच्छति अयति श्रद्धया श्रद्धयोपेतो योगाचलित मानसः ஸ்ரத்தையில இருக்கிறவா ஸ்ரத்தனா அந்த ஸ்ரத்தம் இல்ல ஸ்ரத்தைங்கிறது சும்மா எதையாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஸ்ரத்தை இல்ல ஒரு குரு சொல்றத அது மனசுக்குள்ள பகிர்ந்துட்டு உள்ளுக்குள்ளேன்னு அந்த 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 விஷயத்துக்கு ஒரு அபிமானம் வந்துட்டு அந்த அபிமானத்தினால அதை கடைபிடிக்கிறது தான் ஸ்ரத்தை சோ அந்த இதெல்லாத்துலயும் ஒரு நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட நமக்குள்ளேந்து வர நம்பிக்கையோட அந்த அபிமானத்திலேந்து வர நீ கேட்டது எனக்கு புரிஞ்சுது அது புரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த உள்ளேந்து அந்த ஸ்ரத்தையினால அப்படி இருந்தும் எனக்கு தோல்வி அடைஞ்சா அதுக்கு என்ன பண்றது அவரோட என்னோட மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாம் பண்றேன் எனக்கு பக்தி இருக்கு ஸ்ரத்தை இருக்கு அதோட நான் தியானம் பண்றேன் பட் அது சதத்தமா பண்ண முடியல ஏன் பண்ண முடியல எனக்கு என் மனசு மேல ஒரு கண்ட்ரோல் இல்ல ஏன் அந்த கண்ட்ரோல் இல்லைன்னா இவ்வளோ ஜென்ம ஜென்மமா பண்ற இந்த இந்த ராகத்வேஷங்கள் என் மனசு இங்கேயும் எங்கேயும் எடுத்துன்னு போயிடுறது அதனால எனக்கு யோகாவோட பரிபூர்ணம் கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு சாதகர் என்ன பண்ணுவா அப்பிராப்பிய யோக சம்சித்திம் கம் கதிம் கிருஷ்ண கச்சதி அப்பிராப்பியம் கிடைக்க முடியல யோகத்தோட யோகத்தை சித்தி யோகத்தோட பரம நிலை எனக்கு கிடைக்கல அந்த மாதிரி இருக்கிறவா அவளுக்கு என்ன கதி கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறார் அர்ஜுனன் முதல் கேள்வி என்னன்னா இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல சஞ்சலமா இங்கேயும் எங்கேயும் ஓடின்னு இருக்கே அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார் இப்ப கேட்கிறார் சரி இதெல்லாம் கேட்டுட்டேன் நான் நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுது ஆனா ஒரு ஒரு சாதகனால இந்த மாதிரி முழுசா தியானம் பண்ண முடியல அப்ப என்ன ஆகும் ஏன்னா தியானத்துல பெர்ஃபெக்ஷன் வருது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்மளே பார்த்தேன்னா 40-45 வயசு வரைக்கும் இப்படி அப்படியும் அலைஞ்சுட்டு இருப்போம் தியானமாவது இது மெடிடேஷனாவது எனக்கு என்ன வேலை இல்லையா அதெல்லாம் வயசான காலத்துல அப்பப்ப வரும் அப்படின்னு நினைச்சுன்னு நம்ம பண்றோம் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குன்னு நமக்கு நாமே நம்ம ஒரு இது கொடுத்துட்டு இருப்போம் அது வரட்டும் நமக்குன்னு அதுக்கு என்ன வேலை வராமையா போகும் அந்த சமயத்துல தியானம் பண்ணலாமே அப்படிங்கறதுல அந்த முழு 40-45 வருஷம் எவ்வளவு வயசு இருக்குமோ அது வரைக்கும் எல்லாம் இந்த இந்திரியங்கள்னால வர பிணைப்புகள்லாம் இப்படி அக்குமுலேட் பண்ணி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் இவ்வளவு பிணைப்பும் இவ்வளவு வருஷமா வந்த பிணைப்புகளை ஒரே நிமிஷத்துல எப்படி எடுக்க முடியும் சோ அந்த மாதிரி இருந்தானா என்ன பண்றது 50-60 வயசு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பகவத்கீதையை படிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லதை கேட்டுட்டு எல்லாம் பண்றோம் அப்படின்னா இப்ப ஆரம்பிக்கிறதுல தப்பு இல்லை இப்ப ஆரம்பிச்சாலும் ஒன்னும் குறைஞ்சிட போறது இல்லை ஆனா
முழுசா ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்குமா அப்படின்னா டவுட் தான். மனசுக்கு உடனே கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஒரு மதமறிஞ்ச யானை மேல உடனே நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்றேன்னு அது மேல குதிச்சான்னா அந்த ஆளை இருக்க முடியுமா? அந்த யானை அப்படியே அடிச்சு போட்டுறாதா? கண்ட்ரோலே இல்லாத ஒரு யானை மேல தப்புன்னு நான் போய் குதிச்சு நான் இன்னைக்கே அதை போடுறேன் அப்படின்னா முடியுமா? முடியாத காரியம். சோ அந்த மாதிரி இவ்வளோ வருஷமா இந்த மனசு இங்கேயும் அங்கேயும் அலைய விட்டுட்டு அதை கட்டே படுத்தாம அதை பாட்டுக்கு ஒரு மதையான மாதிரி அதை அலைய விட்டுட்டு சடனா அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா முடியாத விஷயம். சோ அந்த மாதிரி முடியலைன்னா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். அதே கண்டினியூ பண்றது அடுத்த ஸ்லோகத்திலையும். கச்சின்னோ பய விப்ரஷ்ட சின்னா பிரமிவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரஹ்மண பதி. கச்சித் இல்லையா, உபய இரண்டும், விப்ரஷ்ட தோல்வியுற்ற, சின்ன சிதறிய, ஆப்ரம் மேகம், இவ போல், நஷ்யதி அழிவு, அப்பிரதிஷ்டோ மதிப்பு இல்லாத, மகாபாஹோ அப்படின்னு பகவான் சொல்றார். விமூடோ குழப்பமான, பிரஹ்மண பதி ஆன்மீக பாதை. உலகத்தில் மதிப்பையும் இழந்து ஆன்மீக பாதையிலும் குழம்பி இருவகையிலும் தோல்வி பெற்றவர் சிதறிய மேகத்தை போல் அழிந்து விட மாட்டாரா அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். கச்சின்னோ பய விப்ரஷ்ட சின்னா பிரமிவ நஷ்யதி அப்பிரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரஹ்மண பதி. அப்பிரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரஹ்மண பதி. அப்பிரதிஷ்டம் இல்ல கிடைச்ச இந்த இந்த மானம் புகழ் இது எல்லாமே போயிடும். ஆனா பகவான் கிடைக்கல, அந்த வழியும் நமக்கு கிடைக்காம போயிடும். கச்சின்னோ பயவிப்ரஷ்ட சின்ன பிரமிவ நஷ்யதி. இந்த வெயில் காலத்துலலாம் மேகங்கள் வரைச்ச அந்த மேகத்தோட கூட்டத்துல இருந்து சடனா ஒரு காத்து வரைச்சு ஒரு சின்ன மேகம் வந்து அந்த மேக கூடத்துல இருந்து வெளியில வந்துடும். அந்த மேகம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. துளியோண்டு மேகம் அதோட இருக்கிற மேகம் எல்லாம் சேர்ந்து வந்து கருத்து வந்த அப்புறம் தான் மழை பெய்யும். மேகம் எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு பலம் இருக்கு. அந்த மேகத்துல இருந்து துளியா வெளியில வந்துட்டோம்னா அப்புறம் அது காத்துக்கு தான் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கும். சோ மழைக்கும் உதவல, அதுக்குன்னு தனி ஒரு இதுவும் இல்லை. சோ ரெண்டுத்துக்குமே லாயக்கு இல்லாம போயிடுறது. மேகமாவும் இருக்க முடியறது இல்ல, மழையும் கொடுக்க முடியல. இந்தியில ஒரு ஒரு ஜென்ரலா சொல்லுவா எல்லாரும், தோபி கா குத்தா ந கர்கான காட்கா அப்படி. இந்த துணி துவைக்கிறவாள்லாம் அவளோட ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் வீட்டுக்கும் இல்ல நதிக்கும் இல்ல அப்படின்னு, அதாவது ரெண்டுத்துக்குமே லாயக்கு இல்லாத ஒரு நாய். அந்த மாதிரி இந்த சின்னாபிரம், சின்னனா சிதறிய ஆப்ரம் மேகம், அது வந்து இங்கேக்கும் இல்ல அங்கேக்கும் இல்ல, அந்த மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி இந்த இந்த வழியில தியான வழியில போயிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு, எல்லாத்துலயுமே இருக்கிற பிணைப்பையும் விட்டுட்டு பகவான் வழியில ஒரு நம்பிக்கையோட பாதியில வந்துட்டு, ஆனா அதுக்கு மனசு கண்ட்ரோல் பண்ணாம இங்க எங்கேயும் செதறிடுதுன்னா இப்ப இந்த இதுவும் இல்ல அதுவும் இல்லாத மாதிரி ஆயிடுமே அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறார். இப்ப வந்து ஒரு எக்கனாமிக்ஸ்ல ஒரு ரொம்ப ஒரு காமனா ஒரு வேர்டு இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு. இது பண்ணலைன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கறச்ச அது வந்து
சரிப்பட்டு வரலன்னா நான் இந்த டைம்ல வேற ஏதாவது பண்ணியிருந்தா அதுக்காவது காசு கிடைச்சிருக்குமே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு போயிடுதே அப்படின்பா. அந்த மாதிரி அர்ஜுன் சொல்ற, இங்கேயும் வரல அங்கேயும் வரலன்னா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடுமே அப்படின்னு பகவான்கிட்ட கேட்கிறார். அதேதான் அடுத்த கேள்வியிலையும் கேட்கிறார். ஏ தன்மே சம்சயம் கிருஷ்ண छेतुमर्हस्य शेषतः त्वदन्यः संशयस्यास्य छेत्ता न ह्युपपद्यते. ஏதத் இந்த மே என் சம்சயம் சந்தேகம் கிருஷ்ணர் சொல்றார், சேத்தும் அகற்றுவது, அர்ஹசி தகுந்தவர், அசேஷதக முழுமையாக, त्वदन्य உன்னை விட, சம்சயஸ்யாஸ்ய சந்தேகத்தை பற்றி, சேத்தா அகற்றுபவர், ந இல்லை, ஹி ஏனென்றால், உபபத்யதே தகுந்த. என்ன சொல்றேன்னா, என்னுடைய இந்த சந்தேகத்தை அகற்ற நீதான் தகுதி பெற்றவர், ஏனென்றால் உன்னை விட வேறு எவரும் தகுந்தவர் அல்ல இந்த சந்தேகத்தை அகற்ற அப்படின்னு அர்ஜுன் கிருஷ்ணன் கடைசியில சொல்றார். ஏ தன்மே தன்மே தமிழாக சௌஷயம் கிருஷ்ண வச்சுண்டு சௌஷயம் கிருஷ்ண சேத்துமர்ஹஸ்ய, சேத்து ரெண்டு தான் இருக்கு, மர்ஹஸ்ய சேஷதஹ त्वदन्य संशयस्यास्य, त्वदन्य தமிழாக संशयस्यास्य யஸ்யா எல்லாமே ஆகாத் கொடுத்து சேத்தா நக்யுபபத்யதே. சேத்தா சே மேலாக சேக்கு அப்புறம் ரெண்டு தா இருக்கு, சேத்தா நக்யு ந மேலாக நஹ்யுபபத்ய ஹ்யுபபத்ய ப மிலாக பத்யதே. ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்ஹஸ்ய சேஷதஹ त्वदन्यः संशयस्यास्य छेत्ता नह्युपपद्यते. ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்ஹஸ்ய சேஷதஹ. பகவானை விட வேற யாருமே இல்ல இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு. त्वदन्य संशयस्यास्य சேத்தா நஹ்யுபபத்யதே. உன்னோட வேற யாருமே இல்ல இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு. ஏன்னா உற்பத்தின் பிரளயம் செய்வ பூதானாமாகத்தின் கதிம் வேத்தி வித்யாஞ்ச வாச்சியோ பகவான் இதி அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லுது. பகவானுக்கு உற்பத்தி பிரளயம், எது பிறக்கிறதோ அழியறதோ, சைவ பூதானாமாகத்தின் கத்திம், எது நடக்க போறதோ எது நடக்க கூடாதோ, வேத்தி வித்யா மவித்யா, வித்யாம் அவித்யாம் ரெண்டுமே வித்யமும் இருக்கட்டும் அவித்யமும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது பகவான் தான். இந்த பகவானோட வேற யாருமே இல்லை இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அப்படின்னு பகவான்கிட்டயே இந்த மாதிரி அர்ஜுனன் யார் இந்த மாதிரி ஒரு சாதக் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி அப்பவும் அந்த பர்ஃபெக்ஷன் தியான யோகத்தை சித்தி அடையலைன்னா, சித்தியறதுக்கு முன்னாடியே அவரை இறந்து போயிட்டார்னா அவளுக்கு என்ன ஆகும்? ஒரு மேகம் இங்கேயும் அங்கேயும் போகாம அப்படியே மேக கூட்டத்தோட வெளியில வந்துட்டு இங்கேக்கும் இல்லாம அங்கேக்கும் இல்லாம இருக்கிறவா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாதகா இருக்கட்டும், அவளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பகவான் நீ என்னோட என்னோட சഖேன்னு சொல்லிருக்க, என் ஃப்ரெண்டுன்னு இருக்க, என்னோட சார்த்தியாவும் இருக்க, அதை விட மேலானது நீ பகவான், உன்னை விட இந்த சம்சயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு பகவான்கிட்ட சொல்லிட்டு அவரோட கேள்விகள்லாம் முடிச்சிடுறார். அப்புறமா பகவான் அதுக்கு பதில் சொல்வார். இன்னைக்கு இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.